நேற்று டே 3 ஆட்டம் கடைசி ஓவரில் நடந்த பரபரப்பான சம்பவங்கள். திடீரென நிறுத்தப்பட்ட ஆட்டம். இங்கிலாந்து பிளேயர்கள், அதாவது இங்கிலாந்து ஓப்பனர்கள், அவங்க நடத்தின சதி திட்டம். இதனால பும்ரா அதே போல சுப்மன் கில் 2 பேருமே இங்கிலாந்து பிளேயர்கள் கிட்ட பரபரப்பா அவங்க சண்டை போட்டிருக்காங்க. மேலும் யாருமே எதிர்பார்க்காத பரபரப்பான சண்டை இந்த மேட்ச்ல, அதுவும் முக்கியமாக கடைசி ஓவரில் நேற்று நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 387 ரன்கள் எடுத்து அவங்க ஆல் அவுட் ஆனாங்க. இப்படி இருக்க நேற்று முதல் 3 விக்கெட்டுகளை ரொம்ப வேகமாக இழந்து தடுமாறிக்கிட்டு இருந்த நம்ம இந்திய அணி பக்கம் ராகுல், ரிஷப் பண்ட், அப்புறமா ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், இவங்க எல்லாருடைய அபாரமான ஆட்டத்தால் நம்ம இந்தியாவும் கரெக்டாக 387, அதாவது நம்ம இந்தியாவும் இங்கிலாண்டும் சரியாக ஒரே ரனில் நேற்று முதல் இன்னிங்ஸில் 2 அணிகளுமே ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இப்படி இருக்க கரெக்டாக டே 3 நிறைவடைய போகுது. அதுக்கு சரியாக ஒரே ஒரு ஓவர் மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு ஓவரை விளையாடுறதுக்காக இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள், ஓப்பனர்களான டங்கெட், கேரி 2 பேருமே வந்தாங்க. ஸோ சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவர் நம்ம ஜஸ்பிரிட் பும்ரா அவர்கிட்ட தான் பந்தை கொடுத்து ஃபர்ஸ்ட் ஓவரை வீச வச்சிருக்காரு. இதில் ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலாக விட்ட கேலே 2வது பந்துக்கு லெக் சைடில் அடித்து 2 ரன்களை எடுத்துட்டாரு. ஆனால் அந்த இடத்துலயே பும்ரா அவருடைய போலிங்கை பார்த்து பயங்கரமாக பயந்து போயிருக்காரு கேரே. அதனால தான் 3வது பால் பும்ரா அவர் போட ஓடி வந்திருக்காரு. ஓடி வந்ததுமே இல்லை நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கேலே பும்ரா அவரை தடுத்து நிறுத்திட்டு தேவையில்லாமல் நேரத்தை அந்த இடத்துல கேலே அவர் வீணடிச்சாரு. ஸோ இதை பார்த்த பும்ரா அம்பையர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதே போல் ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே பயங்கரமாக கேலே அவர் மேலே உச்சக்கட்ட கோபத்தை வெளிப்படுத்தினாங்க. இதில் கில் அப்பவே ஒரு படி மேலே போய் என்ன பால் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு ஒரு ஆக்ரோஷமான ஸ்பீச்சை பேசியிருந்தாரு. அதுக்கப்புறமா போட்ட 3வது பாலை அப்படியே விட்ட கேலே, அதுக்கப்புறமா பும்ரா அவர் போட்ட 4வது பாலை ரொம்ப கஷ்டப்பட்டு டிஃபென்ஸ் வச்சாரு. இப்படி இருக்க 5வது பால் தான் மீண்டும் மிகப்பெரிய சண்டை டிராமா நடந்துருந்துச்சு. 5வது பந்தை போட்ட பும்ரா அந்த பாலை கஷ்டப்பட்டு டிஃபென்ஸ் வச்ச கேலே, அப்பாடா டிஃபென்ஸ் வச்சிட்டோம் அப்படின்னு நெஞ்சை தொட்டுக்கிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா மேட்சை லேட் பண்ணுற மாதிரி க்ளவுஸை அவுத்துக்கிட்டு எனக்கு இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது அப்படின்னு நல்லா தெரியுது. நடிக்கிறாரு, நாடகம் ஆடுறாரு, நேரத்தை வீணடிக்கிறாரு அப்படின்னு நல்லா தெரியுது. அப்படிப்பட்ட செயலில் தொடர்ந்து மீண்டும் கேரே அவர் செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த மோசமான செயலை பார்த்த ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே ஒரே இடத்துல கூட்டிட்டாங்க. முக்கியமாக கில் அம்பையரை பார்த்து என்ன பார்த்துக்கிட்டு நீங்கள் இப்படி கவனி இருக்கீங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அம்பையரும் எதுவும் செய்ய முடியல. ஓடி போய் கேரி அவர்கிட்ட போய் அவர் கிண்டல் பண்ணுற மாதிரியான என்ன இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரியான செயலில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அப்போ தான் டங்கெட் பக்கத்தில் வந்து ஏதோ ஒன்று பேசி சமரசம் பண்ணார் கில்லை. ஸோ இதனால் கடைசி அந்த ஒரு ஓவர் வீசுறதுக்கு கிட்டத்தட்ட 5-10 நிமிடங்கள் வரைக்கும் நேற்று கூடுதலான நேரம் எடுத்துக்கிட்டு நேரம் வீணாகிட்டு இருந்தது கேரி அவரால். அதுக்கப்புறமா தான் பும்ரா அவருடைய கடைசி பால், அந்த ஓவரின் கடைசி பந்தை வீசினார். அந்த பால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேட்டில் பட வேண்டியது, ஆனால் ஜஸ்ட் மிஸ், அப்படியே எட்ஜு வாங்கிட்டு போகிற மாதிரி எட்ஜு வாங்காமலே போயிடுச்சு. தப்பிச்சோண்டா சாமி அப்படின்னு கேரி அவருடைய முகத்தில் அந்த ரியாக்ஷனை கண்டிப்பாக பார்க்க முடிஞ்சுது. அந்த வகையில் கடைசி ஓவரில் இங்கிலாந்து பிளேயர் கேரி அவர் பண்ண இந்த மிகப்பெரிய டிராமா, சண்டை, பரபரப்பான காட்சிகள் எல்லாமே தற்போது வைரல் ஆகிட்டு வருது. ஸோ அந்த வகையில் செகண்ட் இன்னிங்ஸில் நம்ம இந்திய அணியின் போலிங்கை ஃபேஸ் பண்ண இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் ரொம்பவே அவங்க பயப்படுறாங்க அப்படிங்கிறது இதில் இருந்து கண்டிப்பாக தெளிவாக தெரியுது.